இந்த கவர்மெண்ட்க்கு லாக்டவுன்ன்றது ஒண்ணு இல்லை. அது யாராலையும் பூட்ட முடியாது, அது யாராலையும் தடுக்க முடியாது. எந்த விதமான சேனை இருந்தாலும், எந்த விதமான சத்ரு இருந்தாலும், எந்த விதமான போராட்டம் இருந்தாலும், எனக்கு ஒரு அரசாங்கம் உண்டு. அந்த அரசாங்கத்துல இருந்து எனக்கு வரக்கூடிய நன்மை ஒரு நாளும் தடுக்க முடியாது. லாஸ்ட் வீக் நம்ம பேசின ஒரு வார்த்தை வந்து the influence. எது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, your body the influence. உங்கள் கரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய கண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், செவி, நாவு, கால் அப்படின்னு சொல்லி சரீரத்தை குறித்த அது எவ்வளோ பவர்ஃபுல் இல்லையா? மோசே கரங்களை உயர்த்தும் போது யுத்தத்தில் என்ன பண்ணாங்க? ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பட்டயம் செய்ய முடியல, ஆனால் ஒரு கரம் என்ன பண்ணுது? செய்யுது. பைபிள் சொல்லுது, ஏசாயா 54:17 சொல்லுகிறது, என்ன சொல்ற? உனக்கு விரோதமாய் எழும்புகிறது என்ன பண்ணுது? வாய்க்காமலே போகுது. ரோமர்ல சொல்றாரு, சாத்தானை உன் கால்கள் கீழே போட்டு நீ என்ன பண்ணுவ? மிதிப்ப அப்படின்ற. அப்போ சாத்தானை காலில் மிதிக்கக்கூடிய ஒரு தன்மையும், ஜெயத்தை கரத்தினால பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அப்படின்னா உங்க சரீரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு இல்லையா? ஒரு போர் ஆயுதம். உங்க சரீரம் என்னவா இருக்கா? ஒரு போர் ஆயுதம். அது எல்லா விதத்திலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை உள்ளது. நான் இன்னைக்குடைய தலைப்பு, எதை பேசலாம், எதை குறித்து சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு தலைப்பு தாங்க. நைட்டு தியானம் பண்ற சில வார்த்தைகள், மெசேஜை நான் ஒரு வாரமாக நான் என்ன பண்ணுவேன்? என் மைண்டில் ஏற்றிட்டே இருப்பேன். சில வார்த்தைகளை போட்டுனே இருப்பேன், இதை ஸ்டோர் பண்ணினே இருப்பேன். ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு வசனங்களை எடுத்து என்ன பண்ணுவோம்? அசை போட்டுட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும், ஏதாவது ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, என் அரசாங்கம் பரலோகம். மை கவர்மெண்ட் எவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நீதியும் தேவனுடைய ரத்தத்தினால பிறக்கப்பட்ட யாவருக்குமே அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஃபேவர் இருக்கு. சத்தம் வர மாட்டுது, நல்லா வர மாட்டுது. நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரே ஒருத்தர் எழும்ப ஆரம்பிச்சிட்டாலும் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஆமென். கொஞ்சம் சில நேரங்களில் ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசணும் இல்லையா? நான் இல்லை வேதத்தின்படியே நான் பேசுவேன் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், இந்த கிளைமேட்டுக்கு அழகா தூங்குவீங்க. சன் டிவி நியூஸ் மாதிரி ஆயிடும். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்புறமா 5 மணி அளவில் வானிலை அறிக்கை சொல்லுகிறது, மேகம் லேசான மழை. அப்படி ஆயிடும், அது ஒரு நியூஸ் ஆயிடும். செய்தின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு செய்தியாவே வந்து போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கைய அந்த செய்திக்கு தகுந்த மாதிரி வாழ நம்ம பழகிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை ஆமென்? ஒரு மெசேஜ் என்பது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடாது. ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தா அது வரும், நம்ம தலைக்கு எட்டும், அது போயிடும். ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் நம்முடைய வாழ்க்கையா மாற்றணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாருல, என்னுடைய வார்த்தை மாம்சமாகி என்ன சொல்றாரு? அவருடைய வேர்டு என்னவா மாறணுமா? உங்களுடைய சரீரமாய் மாறணுமா? உங்கள் சரீரமா அவருடைய வார்த்தை என்னவா மாறணும்? சரீரம். ஆமென். மாம்சம் வார்த்தையாகி அப்படின்ற. அப்போ இந்த சரீரம், இந்த தேகம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியாய் இந்த தேகத்துக்கு, இந்த சரீரத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. நல்ல ஒரு ஆமென் வரணும். ஆமென். இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு? ஆமென். இந்த கவர்மெண்ட்ல நிறைய ஃபேவர் இருக்கு, நிறைய ஃபேவர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். பல விதத்துல ஹாஸ்பிட்டல் கைவிட்டாலும் தேவன் கைவிடுறதில்லை.
ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில சொல்றோம், ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார், நான் ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த சுகத்தை. ஏன்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த கவர்மெண்ட்டுக்கு லாக்டவுன்ன்றது ஒண்ணு இல்லை. நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். இந்த ஹெவன் கவர்மெண்ட் என்ன இல்லை, லாக்டவுன் இல்லை. அது யாராலையும் பூட்ட முடியாது, அது யாராலையும் தடுக்க முடியாது. எந்த விதமான சேனை இருந்தாலும், எந்த விதமான சத்ரு இருந்தாலும், எந்த விதமான போராட்டம் இருந்தாலும், எனக்கு ஒரு அரசாங்கம் உண்டு. அந்த அரசாங்கத்தில் இருந்து எனக்கு வரக்கூடிய நன்மை ஒரு நாளும் தடுக்க முடியாது. கைகளை தட்டி ஆண்டவரை நல்லா துதிங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, என் அரசாங்கம் ஒரு நாளும் கைவிடாது. அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது வேலை செய்துட்டே இருக்கும், அது நடந்துட்டே இருக்கும். தெரியுமா, என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் பில்லே இல்லை, ஏன்னா எப்பயுமே பிரைட்டா இருக்கும். ஆமென். என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு வாகனங்கள் தேவையில்லை. அவர் கோடான கோடி தேவ தூதர்களை அனுப்பி எனக்கு சொல்ல வேண்டிய செய்திகளும், எனக்கு நிற்க வேண்டிய பக்க பலமும் எனக்காய் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் உன்னை தாங்கும்படி தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி. எஸ், ஆமென். எங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன இல்லை, 4 வீலர் இல்லை, 2 வீலர் இல்லை. எங்க கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. எங்க கவர்மெண்ட்டுக்கு என்னது, அங்க பரலோகத்தை கட்டதில்லை, இந்த பூமியில நீ கட்டணும். ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும், இந்த பூமியில கட்டணும். ஆமா, இதான் புரியுது நான் சொல்றது. பாருங்க, என்னுடைய கவர்மெண்ட்டுடைய இன்னொரு விசேஷ தன்மை என்னன்னா, பாவிகளை நேசிக்கிற ஒரு கவர்மெண்ட். புரிஞ்சுக்கோ மாத்திரம், பாவிகளை நேசிக்கிற கவர்மெண்ட், தள்ளப்பட்டவனை தூக்கி நிறுத்துகிற ஒரு கவர்மெண்ட். ஆமென். கைவிடப்பட்டவர்களை கட்டி அணைக்கிற ஒரு கவர்மெண்ட். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஏழையை ஐஸ்வரனாய் மாற்றுகிற என்னுடைய அரசாங்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஏழைகளை ஐஸ்வரனாய், இல்லாதவைகளை இருக்க செய்கிற ஒரு கவர்மெண்ட். ஆமென். எதுவுமே இல்லை, ஆனா அங்கிருந்து என்ன வரும், இல்லாதவைகளை இருக்க செய்கிறவர். இந்த கவர்மெண்ட் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு அரசாங்கம் இருக்குன்றத நம்ம என்ன பண்றது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆமென். பாருங்க, நான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து காண்பித்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இல்லையா. கிதியோன் சொன்ன உடனே போயிடணும், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை அப்படியே எடுத்துக்கணும் இல்லையா. ஆமென். சில காரியங்கள் இத அடிப்படையில் என் அரசாங்கம் பரலோகம், மை கவர்மெண்ட் தி ஹெவன். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரென்த்தும் தெரிஞ்சுக்கிறோம். பாதம் சாப்பிட்டா எப்படி இல்லையா, பால் குடிச்சா என்ன ஸ்ட்ரென்த்து, கறி சாப்பிட்டா என்ன ஸ்ட்ரென்த்து, காய்கறிகள் சாப்பிட்டா என்ன ஸ்ட்ரென்த்து, காலையில வாக்கிங் ஜாக்கிங் என்ன ஸ்ட்ரென்த்து, எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எப்படியெல்லாம் தன் தேகத்தை தன் சரீரத்தை பலமா வச்சுக்கணும் அப்படின்றதுல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, உங்க கவர்மெண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஏன்னா நீங்க அங்கத்துடைய சிட்டிசன். பைபிள் சொல்லுது, நீங்கள் கூடாரவாசி. யாரா பகல் பற்றி சொல்லுங்க, கூடாரவாசி யாரு? நீங்களோ கூடாரம். உங்கள் சரீரம் ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள வாசம் செய்கிறது தேவ சமூகத்திலிருந்து, அப்படின்னா ராஜ்யத்துல இருந்து. அப்பனா உங்க கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு வாசம் தான் உங்கள் தேகத்துல வாசம் செய்து. அப்போ அங்க சொல்ற, நீயோ கூடார வாசி, இது நிரந்தரம் அல்ல. இந்த கூடாரத்தை, இந்த சரீரமாகிய கூடாரத்தை
இந்த பூமியில நான் விட்டு வாசம் செய்யும்படி என்னுடைய கவர்மெண்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, என் கவர்மெண்ட்ல கல்றன்றது ஒண்ணு இல்லை. கையை தட்டி. என்னுடைய கவர்மெண்ட்ல என்ன இல்லை? கல்றன்றது ஒண்ணு இல்லை. என் கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் இல்லை. என் கவர்மெண்ட்ல அனாதைன்னு ஒன்று இல்லை. என் கவர்மெண்ட்ல கையை தட்டி நல்லா நான் சொல்றேன். இதை நீங்க ஆமென் சொல்ல சுகத்தையும் நன்மையும் கிருபையும் தயவையும், ஏன்னா எனக்கு பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது. ஆமென். என் அரசு கூர்ந்து கவனிக்கிறார். அவர் நோக்கி பார்க்கிறாரு. ரிவைவல் சர்ச்ல எதை மேன்மைப்படுத்துகிறோன்றத அவர் என்ன பண்றாரு? கூர்ந்து கவனிக்கிறார். அவர் பார்க்கிறார். ஆமென். அவர் பார்க்கிறாரு யாருக்கெல்லாம் அவருடைய கவர்மெண்ட்ல என்னென்னலாம் நடக்கணும், எந்தெந்த ஃபேவர் வரணும், எதுக்கெல்லாம் வாசல் திறக்கணும், எதெல்லாம் நன்மை. ஆண்டவர் சொல்ல, நீ கூடார வாசி, இங்க வாசம் செய்வதற்கு இல்ல, நான் அவரிடத்தில் வாசம் செய்யும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க இருள் இல்லையா, அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, வெளிச்சம், சமாதானம், சந்தோஷம், நித்திய ஆனந்தம், நித்திய பேரின்பம், ஆடலும் பாடலும் துதியும் நடனமும். நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவ்வளவு விசேஷமான ஒரு கவர்மெண்ட் நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. என் அரசாங்கம் விசேஷமானது. நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில பேருடைய பயங்கள் நீங்கிட்டும், சில பேருடைய கண்ணீர்கள் நீங்கிட்டும், சில பேருடைய பதற்றம் நீங்கிட்டும், சில பேருடைய காயங்கள் ஆறட்டும். சில பேருக்கு வாழ்க்கையில வழியே இல்லை. நான் சொல்றேன், உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் வைத்திருக்கிற உனக்கு ஒரு அரசாங்கம் உண்டு. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் உண்டு. எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லை என்னுடைய பட்டணத்தில். நாட் நோ 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 இந்த பட்டணம் உன்னுடைய பட்டணம் அல்ல. உன்னுடைய பட்டணமே இதோ திறந்த வாசல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். யோர்தானை பல பேர் பயன்படுத்தினாங்க. யோர்தானை பல பேர் பயன்படுத்தினாங்க. நாகமன் பயன்படுத்தினார் தன் சரீர சுகத்துக்காக. எலியா பயன்படுத்தினார் தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக. எலிசா பயன்படுத்தினார் இவர் செய்ததை போல நானும் செய்வதற்காக. யோசுவா பயன்படுத்துகிறார் கானானுக்கு பிரவேசிக்க யோர்தானை பிளந்து போடுகிறார். ஆனா பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வராரு, அரசாங்கத்தின் எஜமானன் இந்த பூமிக்கு வராரு. நல்லா அவர் பேரை சொன்ன உடனே நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்காக தான் வந்தாரு. அந்த ராஜா உங்களை சந்திக்க வந்தாரு. அந்த ராஜா உங்களை விடுவிக்க வந்தாரு. அந்த ராஜா யோர்தான்ல காலை வச்சுட்டு போறதுக்கு வரல. யோர்தான்ல காலை வைக்கும் போது வானம் ரெண்டாய் திறக்கப்பட்டது. அவர் வானத்தை திறக்கவோ, வானத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளவோ அந்த ராஜா வந்தாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு ராஜா வராரு. அவர் யோர்தான்ல காலை வைக்கிறாரு. யோர்தான் சொல்லிச்சு, இதுக்கு முன்னாடி ஒருத்த காலை வச்சா நான் ரெண்டா பழந்து போனேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் குதிச்சான், அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓங்கி அடிச்சார், நான் ரெண்டா விலகி போனேன். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அடிச்சாரு, நான் விலகி போனேன். இப்ப என்னை படைத்தவரே இதோ கால் வைக்க போறாரு. என்ன நடக்குமோ? ஓ, அவர் கால் வைத்தது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. இந்த பூமியில இருக்கிற உங்களுக்கு வானம் திறக்கும்படி அந்த கவர்மெண்ட் கேட் இஸ் ஓபன். ஆமென். அவர் எதுக்கு வந்தாரு? கதவு திறக்க. கதவு திறந்தார். திறந்த உடனே சத்தம் வருது, இவர் என் நேச குமாரன். ஆமென். இவர் என் நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். எத்தனை பேர் புரியுது? என்னுடைய கவர்மெண்ட் திறந்திருக்கு. எந்த பேங்க் வேணாலும் க்ளோஸா இருக்கலாம். ஆமென். நம் தேவைக்காக என்னுடைய கவர்மெண்ட் திறந்தே இருக்கும். என் கவர்மெண்ட்ல க்ளோஸ்ன்றது ஒன்று இல்லை. பாஸ்டர், உங்க கவர்மெண்ட் எவ்வளவு பெருசு? இந்த உலகம் எனக்கு தெரிந்து இந்த உலகம்
எங்க கவர்மெண்ட்ல ஒரே ஒரு டாட், அவ்வளவுதான். இந்த உலகம் எங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு டாட். அவ்வளோ பெரிய அரசாங்கத்தின் பிள்ளைகளா இருக்கிற நீங்க அரசாங்கத்தினுடைய நன்மைகளை பெறாமல் இருப்பது எப்படி? நன்மைகளை பெறாமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, கிதியோன் சொல்றாரு, என் முற்பிதாக்கள் இருந்தார்களே, நீங்க ஏன் என்ன, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க எப்படியாப்பட்ட அரசாங்கம் என்பதை என் முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. சொல்றாரு, என் முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனா நான் கேட்டு என் அரசாங்கம் ஏதோ ஒன்று இந்த மீதியானவருடைய கைக்கு எங்களை தப்புவிக்கும் என்று சொல்லி நாங்கள் 7 ஆண்டு காலமாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் பார்த்தாரு, இஸ்ரவேலர்கள் பண்ற சில அட்டகாசங்களை பார்க்கிறாரு. சில பார்த்து மீதியானவருடைய கைக்கு 7 வருஷம் கொடுக்கிறாரு. இந்த மீதியானவர்கள் அப்படின்னு சொன்னா அதோடைய மீனிங் என்னன்னா, குறைக்கிறவர்கள். அவங்க பொருளாதாரங்களை குறைப்பாங்க, ஜனத்தொகையை குறைப்பாங்க, நன்மைகளை குறைப்பாங்க, சமாதானத்தை குறைப்பாங்க. அதனால தான் மீதியானவர்கள், மிச்சங்கிறவங்க. அவங்க எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஆமென். அவங்க குறைஞ்சு, ஆனா இப்போ இந்த குறைஞ்சி போன இந்த மீதியானவருடைய கைக்கு யாரை தராரு? இஸ்ரவேலர்களை தராரு. இஸ்ரவேலர்கள் இப்போ புலம்புறாங்க, ஐயோ இவங்க கொடுக்கிற டார்ச்சர் நாங்களால தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறார்கள், ஆண்டவரே எங்களை விடுவியும், எங்களை விடுவியும் சொல்றாங்க. சில வசனங்களை நான் கொஞ்சம் மாற்றி சில காரியங்களை காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னிலையில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். இப்ப இது பாருங்க, ஒரு யுத்தம் அப்படின்னா இந்த யுத்தம் வந்து சூரியன் அஸ்தமிச்சுச்சுன்னா யுத்தம் ஸ்டாப் பண்ணணும். சூரியன் வந்து இறங்கிச்சுன்னா யுத்தம் என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். யுத்தம் பண்ணக்கூடாது. ஆனா இங்க என்னன்னா, நடு ஜாமத்தில் யுத்தம். எப்படி? நடு ஜாமத்தில். நான் சொல்றேன், நடு ஜாமத்தில் வரக்கூடிய பயங்கரங்களுக்கும், நடு ஜாமத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கும், நடு ஜாமத்தில் வரக்கூடிய கலக்கங்களுக்கும் நீ பயப்படாதே இரு. ஏன்? உங்களுடைய அரசாங்கத்துக்கு இரவு பகல் என்று ஒண்ணு இல்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்போ இது நடு ஜாமத்தில் சொல்றாரு கிதியோன். சொல்ற நடு ஜாமத்தில் சொல்ற எக்காலை ஊது, தேவனை துதி, தேவனை ஆராதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். அப்படியே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் என்னோடு கூட இருந்துட்டா, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா, ஆண்டவர் என்னோடு கூட. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லப்பா, என் கவர்மெண்ட் உன் கூட தாங்குது. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்ன தெரியுமா? அது இருந்தா நான் செஞ்சிருவேன், அவர் இருந்தா நான் அதை ஜெயிச்சிருவேன், அவர் எனக்கு உத்தரவு. ஆனா கிதியோன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர்
கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இன்னைக்கு நம்ம என்ன கேட்டுக்கிறோம்? எங்க ஆண்டவரே, எங்க ஆண்டவரே. நம்ம எதை கேட்கிறோம்? எங்க ஆண்டவரே, இன்னும் எனக்கு அற்புதம் எங்க? நடு ஜாமத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர், நடு ஜாமத்துல ஜெயத்தை தருகிறவர், இன்னைக்கும் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? எங்க? எனக்குரியது எங்க ஆண்டவரே? எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கும் நம்ம அப்படிதான். எங்க ஆண்டவரே, என்ன கொண்டா, எப்படி என்ன கொண்டு இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டு தான் செய்ய போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உங்களை கொண்டு தான். ஏன்னா நீங்க தான், உங்களுக்கு தான் கவர்மெண்ட்ஸ் இருக்கு. உங்க அரசாங்கம் ரொம்ப விசேஷமான அரசாங்கம் இல்லை. உங்க அரசாங்கம் எல்லா நாடுகளுக்கும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நம்முடைய அரசாங்கம் ரொம்ப வித்தியாசம். இந்த யோசபேத் ராஜா யுத்தத்துக்கு போறாரு. அரசாங்கம் ஒன்னு சொல்லுது, நீ யுத்தத்துக்கு பட்டயமும் ஈட்டியே எடுத்துன்னு போவாத, வேற எதை ஆண்டவர் எடுத்துன்னு போ? வயலின் போர்டு எடுத்துன்னு போ. என்னது? கீபோர்டை எடுத்துன்னு போ. கீபோர்ட்ல எப்படி ஆண்டவரே சண்டை போட முடியும்? கீபோர்ட்ல நீ சண்டை போடாத, கீபோர்ட்ல நீ மியூசிக் போடு. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, லாஜிக் ஆண்டவரே, இதெல்லாமே ஒரு லாஜிக் பா. இந்த கவர்மெண்ட் ரொம்ப கொஞ்சம் விசேஷம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கவர்மெண்ட் ரொம்ப விசேஷம். இந்த அரசாங்கம் ரொம்ப விசேஷமான காரியத்தை தான் சொல்லும். ஆனா ஒண்ணு என்னன்னா, இந்த கவர்மெண்ட் பேச்சு கேட்கலன்னா அடி விழும். கிதியோனுக்கு சொல்றாரு, கிதியோன், ஆண்டவரே நான் எப்படி நம்புறது? நீங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை காமிங்க. என்ன, இந்த தோல் மேல் மட்டும் என்ன வரட்டும், பனி பெய்யட்டும், மிச்ச இடங்கள்லாம் பனி பெய்யாமல் இருக்க. அதே மாதிரி நடக்குது. திருப்பி ரெண்டாவது கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த தோல் மேல் பனி பெய்யாமல் இருக்கட்டும், மிச்ச இடம்லாம் பனி பெய்யட்டும். அப்படியும் நடக்குது. நான் சொல்றேன், கவர்மெண்ட்ல இருந்து, அரசாங்கத்தில் இருந்து ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, நான் சொல்றேன், அதை தடுப்பது ஒருத்தரால முடியாது. ஒருத்தரால முடியாது. அந்த அரசாங்கத்தில் இருந்து இப்ப கிதியோன், அவர் யாரு? பயந்தவன். கிதியோன் யாரு? பயந்தவன். பயந்து போய் உட்கார்றாரு. அப்புறமா சொல்றாரு, நான் எளியவன் ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் சிறு குடும்பம். யார் சொல்றது? கிதியோன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிறு குடும்பம், பயந்தவன், எளியவன், திறமை இல்ல, பலன் இல்ல, அழகில்ல, அறிவில்ல, ஞானம் இல்ல, ஒன்னத்துக்குமே பிரோஜனம் இல்ல. நானே என் ஜீவனுக்கு பயந்து ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் கவர்மெண்ட்ன்றது, அரசாங்கம் என்றது ஒன்று நியமித்து இருக்கிறது. எந்த அரசாங்கம்? பரலோகம்ன்ற ஒரு அரசாங்கம். heavenly governments. இப்ப அங்கிருந்து ஒரு தேவதூதன் வர்றார். வந்து சொல்றாரு, கிதியோன், கிதியோன். இவர் கேட்கிறாரு, இது எப்படி ஆகும்? அது எப்படி நடக்கும்? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க அப்படியே. 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமென். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா உன்னை அனுப்புகிறது. ஹலோ, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லெட்டரே ஒரு ஜாப் கிடைக்கும்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லெட்டர் ஒரு பிசினஸ் வரும்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லெட்டர் ஒரு ஃபைனான்சியல் வரும்னா,
ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லெட்டர், ஒரு பொசிஷன் வரும்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய கவர்மெண்ட்ல இந்த உலகம் ஒரு டாட். ஆமென். உலகம் ஒரு டாட். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கிட்ட இருந்தே வரக்கூடிய லெட்டருக்கு அவ்வளவு பவர்னா, இந்த என்னுடைய உலகம் இஸ் மை கவர்மெண்ட், இந்த ஹெவன், இந்த ஹெவனுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு டாட். அங்கிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? புறப்பட்டு போ, இந்த பலத்தோடு உன்னை அனுப்புகிறது யாரு? ஆமென். உங்களை அனுப்புகிறது யாரு? அப்படியேப்பட்ட பலன் நிறைந்தவர் சொல்றாரு கிதியோன். கிதியோனே, ஆமென், சொல்ல உன்னை இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புறது யாரு? ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த ஆராதனை தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆராதனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆராதனை, பலவீனனை பலனாய் மாற்றுகிற ஆராதனை, பயந்தவனுக்கு தைரியத்தை உண்டாக்குகிற ஆராதனை, வழியே இல்லைன்னு சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆராதனை. புறப்பட்டு போ, இந்த பலத்தோடு உன்னை அனுப்புகிற கவர்மெண்ட் யாரு? ஆமென். அனுப்புறது யாருப்பா? எப்படியாப்பட்ட கவர்மெண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட்? எப்படியாப்பட்ட அரசாங்கம்? கோடா கோடி தேவ தூதர்கள் உலாவுகிற, ஆமென், பாருங்க, சாதாரணமான அரசர் இல்லைங்க. அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவரும் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் உன்னுடைய அரசன். ஆமென். சாதாரணமானவர் அல்ல. ஏதோ வரும்போதெல்லாம் ஒரு பிளேசரை போட்டு, வரும்போதெல்லாம் ஒரு ஜாக்கெட்டை போட்டு, வரும்போதெல்லாம் ஒரு பேண்ட் ஷர்ட்டை மாத்தி அப்படியாய் காண்பிக்கிற தோற்றம் அல்ல. அவர் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். அவரே உங்கள் அரசனாய் இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட முறையிடு. நீ யாருகிட்ட முறையிடுற? கிதியோன் அவர்கிட்ட முறையிடுறாரு. சொல்றாரு, நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே, நான் சின்னவன்ப்பா, எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு ஆண்டவரே, எங்க பட்டணத்திலேயே நான் தான் ரொம்ப எளியவன் ஆண்டவரே. முறையிடுறார். இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட எனக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. என் அரசாங்கத்துக்கு நான் பெட்டிஷன் போடுறேன். நான் சொல்றேன், நான் இப்ப நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், எந்த பெட்டிஷனா இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பதில் வரும். ஆமென் சொல்றங்க, மட்டும் ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆமென். எந்த பெட்டிஷனா இருந்தாலும், பிள்ளை பாக்கியத்தின் பெட்டிஷன் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? வீடு கட்ட வேண்டிய பெட்டிஷன் வரும். வேலை வாய்ப்புகளுடைய பெட்டிஷனுக்கு வரும். உன் தொழில் பெரிய அளவில் மாற வரும். உனக்கு தீர்க்காயுசினுடைய பெட்டிஷன் வரும். வழியே இல்லைன்னு சொல்லும் போது உனக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி அவர் அவருடைய வழியில உன்னை நடத்தி ஜீவன் உள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடருகிற இவ பெட்டிஷன் போடு, எழுதி போடு. ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென்றீங்க? நான் நிறைய பெட்டிஷன் போட்டிருக்கிறேன். ஒருத்தர் நேற்று என்கிட்ட பேசினார். வெல் பிஸ்னஸ் மேன், இங்கேதான் கேஜிஎஃப் தங்கவயல் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவர். அவர் பேசுறாரு. அவரது ஒரு 400 சைட் இருக்கு. எத்தனை சைட்டு? 400 லேண்ட். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவரும் நானும் பேசிட்டு இருந்தோம். அவர் கேட்டார், ஒரு வார்த்தை கேட்டார், சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தா நீங்கள் சில காரியங்களை செய்வீங்க? நான் சொன்ன ஒரு 100 crore இருந்தால் செய்வேன். அலறி போயிட்டார். 100 crore நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என் அரசாங்கம் எனக்கு கொடுத்த விஷன்ஸ் இஸ் பிக். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் சார், ஒரு ஸ்கூல் கட்டுவேன் சார், ஒரு மெகா சர்ச் கட்டுவேன் சார், ஒரு ஓல்டேஜ் கட்டுவேன் சார். இதெல்லாம் செய்வீங்களா? எஸ். இதெல்லாம் உங்களால முடியுமா? சார் கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. சார் 100 crore செஞ்சிருவீங்க? இல்லை சார், 30 கோடி நான் எடுத்துக்குவேன். ஒரு 30 crore நான் எடுத்துக்குவேன் சார். சார் ಏನ್ ಸರ್? ಯಾಕೆ ಸರ್? 3 ಮಕ್ಕಳು ಸರ್,
ಒಬ್ಬೊಬ್ರಿಗೆ 10 ಕೋಟಿ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಿ அப்படியே சைடில் வச்சுட்டு. ஏன்னா நீங்க கொடுங்க ஆண்டவரே, நான் எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறேன்னா நீ அதில் எடுத்து சாப்பிட மாட்டியா? அதில் நீ வாழ மாட்டியா? ஆண்டவர் அதை பார்ப்பாரு. ஐயா உனக்கு விஸ்டம் இருக்குதியா? 30 கோடி நீ எடுக்கிறேன்னு பாரு, உனக்கு நான் 100 கோடி தரேன். எல்லா கடவுளுக்கு குத்துறேன், எல்லா கடவுளுக்கு குத்துறேன். செத்துடு, முழுமையா குத்துருவேன். இல்ல இல்ல இல்ல, பிராக்டிக்கல். என் அரசாங்கம் எதை விரும்புது தெரியுமா? உன் சுக வாழ்வு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? எங்க அரசாங்கம் என்ன விரும்புது தெரியுமா? தீர்க்காயுஸ். நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் நல்லா முகத்தை மூஞ்ச கிஞ்செல்லாம் பார்த்து நல்லா பார்த்தா, ஆண்டவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் செல்லமாக சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா எப்படி சொல்லுங்க? ஆண்டவருக்கு நான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்றது நல்லா தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்கலன்றது இதுலேருந்து நல்லா தெரியுது. சில பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நேரம் மூஞ்ச பார்த்து சொல்கிறாங்க ரொம்ப பிடிக்கும் ஒன்று. மத்தியானம் அப்படியே கபாப் எல்லாம் ஒன்று செஞ்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைய புரிஞ்சு இருக்கவே முடியல. இப்போ அம்மாவும் சரி அப்பாவும் சரி, ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை வர்றதை எதிர்பார்ப்பீங்களா எதிர்பார்க்க மாட்டீங்களா? டெய்லி வந்தாலும் நல்லா இருக்கும். மாப்பிள்ளை இப்படி வேலைக்கு பண்ணதும் ஒரு ரவுண்ட் இப்படி வந்து போயிடுமா, நல்லா இருக்கும். என் மகனை பார்க்கணும், டெய்லி பார்க்கணும், டெய்லி கொஞ்சணும், ஒரு வாய் சோறு எடுத்து ஊட்டணும். ஏன்னா புள்ள மேல பாசம், பயங்கர பாசம், டெய்லி பார்க்கணும். இப்போ ஆண்டவருக்கு நம்ம மேல பாசம். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு? என் கவர்மெண்ட்டுக்கு, என் அரசாங்கத்துக்கு உன்னுடைய சுவாசம் வர்றதுக்கு முன்னாடி நீ நல்லா இங்கே வாழ்ந்துட்டு வான்ற. எனக்கு பிடிக்கும்னு உன்னை தூக்கிலவர். 60 வயசுல உன்னை விட்டுக்கிறார், 80 வயசுல உன்னை விட்டு வச்சிருக்கிறார், 65 வயசுல இன்னைக்கு என்ன பண்றோம்? வாழ்ந்துங்கிறோம். இப்போ நீங்க ஆண்டவருக்கு பிரியம் தானே? பிரியமா பிரியம் இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் தானே? ஏன் ஆண்டவர் நம்மளை கூப்பிடல? ஏன்னா அவருடைய பிரியம் என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்த இந்த பூமியில நீ தீர்க்காயுசா வாழணும், நீ தீர்க்காயுசா வாழணும், சுகமா வாழணும். யார் விரும்புவாங்க சொல்லுங்க? ஒரு பெத்த தாய் தகப்பன் தம் பிள்ளைய கட்டி கொடுத்தாலே ஒரு நாள் 2 நாள் பார்க்கலனாலே அவ்வளோ ஃபீல் ஆகுற இந்த காலகட்டத்தில் என் அரசாங்கத்தின் அரசருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? நீ தீர்க்காயுசா வாழணும், நீ சுகமா வாழணும். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீதியானவர்கள் வராங்க, அவர்கள் எண்ண முடியாத திரளாய் இருந்தார்களாம். எப்படி இருந்தாங்களா? நான் கவுண்டபிள். அவ்வளவு ஒட்டகங்கள், அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க கிதியோன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் வச்சுட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் பேர் வச்சுன்னு இருக்கிறாரு. வாசிக்கலாம் 7ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தின் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். பாருங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க? 25,000 6,000 சொல்லுங்க. எத்தனை பேரு? 22,000. 22,000 people போயிட்டாங்க. இப்போ இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 16,000 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ 10,000 பேரை கூப்பிட்டுக்கின்னு என்ன பண்றாங்க? போறார். இப்போ 10,000 பேருக்கு ஒரு டெமோ நடக்குது. ஆண்டவர் சொல்றார், இந்த டெமோ நீ பண்ணு. இப்போ அங்க டெமோ நடந்த உடனே ஒரு 300 பேரை செலக்ட் பண்றாரு. எத்தனை பேரு சொல்லுங்க? எத்தனை பேரு? 300 பேரை செலக்ட் பண்றார். நேரம் இல்லை, அதனால இப்படி போறேன். இந்த 300 பேரை
செலக்ட் பண்ணிட்டு இந்த 300 பேருக்கு இப்ப கிதியோன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இதான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எவன் என்னுடையது. பரலோகத்து சத்தம் என்னுடைய சத்தம், பரலோகத்தினுடைய ஆட்சி என்னுடைய ஆட்சி, பரலோகத்துடைய வாய்ஸ் இஸ் மை வாய்ஸ். இப்ப என்ன சொல்ல? கர்த்தருடைய பட்டயம். ஆமா, அவர் என்ன என்கிட்ட பேசுறாரோ அதை நான் பேசினேன்னா அது அப்படியே நடக்குமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இந்த 300 பேரை செப்பரேட். இப்ப இந்த 300 பேருக்கு ஒரு பானையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பானை. மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பானை, ஒரு பாத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த பாத்திரங்களை கையில எடு, கையில எடு. எடுக்கிறாரு, கையில எடுத்து காண்பிக்கிறார். குயவன் கரத்தில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல கர்த்தர் சொல்றாரு, முதலாவது உங்களை நீங்க என்ன பண்ணு? ஆண்டவருக்கு கொடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல அந்த பாத்திரம் சரியா வராவிட்டால் அந்த பாத்திரத்தை எந்த குயவனும் தூக்கி போடுறதில்ல, அதை திரும்பி அந்த குயவன் அந்த பாத்திரத்தை திரும்பி வளைத்து நிக்க வைக்கிறாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம என்ன செய்யணும்? எனக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. மை கவர்மெண்ட் இஸ் ஹெவன். அந்த கவர்மெண்ட்டுக்கு பயந்தவன் வேணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு தள்ளப்பட்டவன் வேணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு எளியவன் வேணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு சிறியவன் வேணும். அந்த எளியவனும் சிறியவனும் தள்ளப்பட்டவனும் பயந்தவனை கொண்டு ஒரு யுத்தத்தை ஜெயமாய் மாத்துகிற ஸ்டைல் தான் மை கவர்மெண்ட் ஸ்டைல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ பானையை எடுக்கிறார், கையில கொடுத்தாச்சு. அந்த பாத்திரத்தை ஆண்டவர் சொல்றாரு, இது பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் வாசிங்க அப்படியே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தில் பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தவரே. யாரா? அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டிக்குது பாரு. அந்த தீவெட்டிய இங்க சொல்றாரு பவுல், இந்த பானையாகிய உங்களுக்குள்ள ஒரு தீப்பந்தம் இருக்கு. நல்லா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்தா பல தீயை அணைச்சிட்டு வந்த மாதிரி தெரியுது. அப்படியா இருக்கிறீங்க? இல்லை இல்லை, எங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? தீவட்டி, அக்கினி. ஆண்டவர் சொல்ல, நீங்க பாத்திரம், அவர் கரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம். நீ பாத்திரமா இருந்தா மகிமை அல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த ஒளி அது மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை உள்ள நீங்க வைப்பதற்கான ஒரு பாத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப கிதியோன் சொல்றாரு, ஒரு பானையை எடு, அந்த பானைக்குள்ள ஒரு தீவட்டியை வை, அந்த தீவட்டிய வச்சு நீ உயர்த்து. ஒரு கையில நீ எக்காலம் எடு. இப்ப நீ எக்காலம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, எரிகோ மதிலை சுத்தி வரும்போது 7வது நாள் எக்காலமுதி ஆர்ப்பரித்ததை போல உன்னுடைய துதியின் சத்தம் உனக்கு விரோதமாக இருக்கிற மதில்களை உடைத்து போடும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மதிலும், எந்த கட்டுகளும், எந்த பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும், எந்த எதிரிகளும், எந்த ஆயுதங்களும் அது விழ பண்ணணும்னா நீ துதி என்ற ஒரு ஆயுதத்தை கையில எடு.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ ஒரு கையில என்ன இருக்கு? எக்காலம். சொல்லுங்க, ஒரு கையில எக்காலம் இருக்கு. பைபிளை கொஞ்சம் சைடில் வச்சிருங்க. ஆமா, இல்லைன்னா உங்க மடி மேல வச்சுக்கோங்க. ஒரு கையில எக்காலம் இருக்கு, இன்னொரு கையில தீப்பந்தம் பானை இருக்கு. இப்ப அந்த பானை அந்த ஒளிய என்ன பண்ணிட்டு இருக்கு? மறைச்சுன்னு இருக்கு. இப்ப அந்த பானை உடையணும், உடைஞ்சாதான் வெளிச்சம் வெளியே தென்படும். இன்னைக்கு சுயம் என்ற ஒரு பானை இருக்கு, கோபம் என்ற ஒரு பானை இருக்கு, வைராகியம் என்ற ஒரு பானை இருக்கு, இச்சை என்ற ஒரு பானை இருக்கு, பெருமை என்ற ஒரு பானை இருக்கு, அகங்காரம் என்ற ஒரு பானை இருக்கு, மேட்டிமை என்ற ஒரு பானை இருக்கு, விட்டு கொடுக்க முடியாத தன்மை என்ற ஒரு பானை. ஏன்னா அது பாத்திரமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரிகளை நீ வீழ்த்துனா அந்த பானையை உட. இன்னைக்கு யார் மேல நீ பகையா இருந்தா உடைச்சிரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஒளி மற்றவங்களுக்கு ஜெயத்தை தரமாட்டுது. உன் வாழ்க்கை ஜெயமா மாறல, உன் தொழில் ஜெயமா மாறல, உன் பொருளாதார ஜெயமா மாறல, இன்னமும் ஒளி மற்றவங்களுக்கு தென்படல. 10 வருஷமா சபைக்கு வர, 6 வருஷமா ஆண்டவரை துதிக்கிற, 15 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, 20 வருஷம் ஆச்சு நான் தேவனை ஆராதித்து துதித்து, சார் ஒரு பாத்திரம் அந்த ஒளிய மறைச்சிட்டு இருக்கு. எத்தனை பேர் புரியுது? இன்னும் வெற்றி வரல ஆண்டவரே, இன்னும் ஜெயம் இல்லை ஆண்டவரே, இத்தனை நாள் நான் வாழ்றேன், ஒரு வெற்றியை பார்க்க முடியல. சார் தீப்பந்தம் அந்த பானைக்குள்ளதாங்க, இது வெளியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ளதான் அந்த தீப்பந்தம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி வந்ததுன்னு சொல்றாருல்ல. அவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் அக்கினியை மூற்றினேன். சங்கீதம் 39 1 2 3 சொல்று, உனக்குள்ள ஒரு அக்கினி. இயேசு சொல்றாரு, அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கெங்க வெளிச்சம்? எங்க வெளிச்சம்? பானை, பானை, ஆசை என்ற பானை. பானை, பானைக்கு இங்கிலீஷ்ல என்னம்மா? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன். பாட். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பாட்டு பாடினாலும் உடைய மாட்டுது பாட்டு. இன்னைக்கு என்ன மாதிரி சத்தியம் பேசினாலும் உடைய மாட்டுது பாட்டு. சில பாட்டெல்லாம் மண்டை மேலே உள்தாதான் அந்த மண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கும் பாட்டை போட்டு என்ன பண்ணிட்டேன்? ஒளியை மறைச்சு வச்சுக்கிறேன், ஒளியை மறைக்கிறேன். நீங்க ஒளி தென்படாம இன்னாதான் எக்கால ஊதுனாலும் வெற்றி இல்லை, தெரியுமா? நிறைய பேர் பாருங்க, உள்ள இயேசுவை வச்சுன்னு நல்லா நல்லா பாடுவாங்க, ஆனா பானையை போட்டு மறைச்சு வச்சுங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் சொல்லுது, எங்க அரசாங்கத்தில் எங்க அரசர் சொல்றார், பானையை ஓட, பானையை ஓட, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பானையை ஓட, பாட்டை பட்டன் போடு சொல்லுங்க, பாட்டை பட்டன் போடு, கையை கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்களேன். அம்மா தாயே, சோறு இருந்தா சோறு இல்லை போப்பா, சோறு இல்லையா அப்படின்ற மாதிரி இது. பானையை பிடினா அம்மா அப்படின்ற மாதிரி இது. பானையை எப்படி பிடிக்கிறது? நல்லா கொஞ்சம் பானையை பிடி, அப்படி பானையை பிடி. ஜான்சன் கொஞ்சம் பானையை பிடி, வைஃப் அப்புறமா பிடிக்குவா, இப்படி பிடி, கொஞ்சம் பானையை பிடி. அவர் ஃபுல் லவ் மூட்லேயே இருக்கிறாரு, நானும் பார்த்துருந்தாங்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் நல்லதுதான், வைஃபை தானே. அம்மா பானை எப்படிலாம், பரலோகமே உம்மை துதிப்பதால், ஏதோ டேங்க பிடிச்சிருக்கிறாங்க. அம்மா பானை பானை பானை, எதை பிடிக்கணும்? பானை, பாட், பாட். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்ற பானை. இப்ப இந்த பானையை பார்த்து நீங்க பேசுங்க. கோபம், வைராகியம், பகை, விரோதம், எரிச்சல், சமாதான சீர்கேடு, இதெல்லாம் இந்த பானையை பார்த்து பேசுங்க.
நீங்கள் இதை பேசி இதை நீங்கள் இன்னைக்கு உடைக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது தான் நீ அவரை துதிக்க முடியும். நீ வெறியும் எக்காலத்தை வச்சு பிபி மாதிரி ஊதிந்தேன்னு வச்சுக்க, பூம் பூம் மாடுகாரன்ட்டு 2 பண்ணை குத்துட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் பூம் பூம் மாடு மாதிரி ஊதினுக்கிறோம் கர்த்தர் சமூகத்தில். கேட்டால் கர்த்தரை ஆராதிக்கிறேன். பானியோட சபைக்குள்ளே வந்து அப்படியே வெளிச்சம் வரணும். உன் வீட்டில் அப்படியே வெளிச்சம் இருக்கணும். உன் ஸ்ட்ரீட்டில் வெளிச்சம் இருக்கணும். நீ பேசும்போது வெளிச்சம் இருக்கணும். நீ பேசும்போது மூஞ்சில் ஒன்று குத்துனான்னு வருது பாரு, உடைச்சிரு. அதை சுமந்தன் போவாத. அதை சுமந்தன் போகும்போது என்ன நடக்க தெரியுமா? ஒளி தென்படல, அந்த தீபம் தென்படல, அங்க ஜெயம் இல்லை. ஆனா துதிக்கிற ஆனா ஜெயம் இல்லை. இப்ப கிதியோன் சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அரசாங்கம் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றேன். இப்போ அரசாங்கம் சொல்லுது, பானையை உடைச்சி இப்படி கையை தூக்கி எக்காலம் ஊதும் போது மீதியானர்கள் தாங்களுக்குள்ளவே ஒரு குழப்பம் வந்துடி அவங்களுக்கு அவங்களே வெட்டி அவங்களுக்கு அவங்களே சிதறி. அதுக்கு முன்னாடி ஒரு சொப்பனம், 2 பேர் படுத்துனுங்கிறான். அதில் ஒருத்தர் சொப்பனம் பார்க்குறான். என்ன சொப்பனம்? ஒரு கனவு பார்க்குறான். சார் ஒரு பெரிய டூமா கோலி மாதிரி ஒரு பெரிய ரொட்டி மாவு, அந்த ரொட்டி என்ன பண்ணுது? உருண்டு நம்ம மேலே வருது. அது உருண்டு வந்த உடனே நம்ம எல்லாம் செத்து போயிடுறோம். அவங்க தான் ஜெயிச்சிடறாங்க. அந்த ரொட்டி இயேசுவின் வார்த்தை, அந்த ரொட்டி அவருடைய சரீரம். அன்றைக்கு எடுத்து இந்த சரீரம் உங்களுக்காக பிக்கப்படுகிற என்று சொன்ன அந்த ரொட்டி, ஆமென், அந்த ரொட்டி அது நமக்குள்ள அந்த கனவு, அது நமக்குள்ள சரீரமாவும் அது நம்ம சரீரமாய் மாத்தினதுனால இந்த ரொட்டி, ஆமென், புரண்டு போய் சகல எதிரிகளை வீழ்த்தியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த தரிசனத்தில் பார்த்துடுறாங்க, பயந்துடுறாங்க. கிதியோன் சொல்றாரு, அடையாளம் கேச்சிச்சு. எப்போ ரொட்டி தென்பட்டுச்சோ, எப்போ அப்பம் வெளிப்பட்டுச்சோ, எப்போ மாவு வெளிப்பட்டுச்சோ அப்பவே நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போ இயேசு என்ற அவருடைய சரீரம் இந்த பூமியில் அந்த அரசன் வெளிப்பட்டாரோ அப்பவே நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, புறப்பட்டு போய் இந்த பலத்தோடு உன்னை அனுப்புகிற கவர்மெண்ட் பெரிய கவர்மெண்ட், இவ கவர்மெண்ட் ஹெவன்லி கவர்மெண்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பானையை ஒச்சிடு, தீப்பந்தத்தை காமி. அது 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 இருந்தாதான் பயம். இன்னைக்கெல்லாம் என்ன பலம் எங்களுக்கு சொல்லுங்க? எனக்கு என்ன பலம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா 2 பேர் 2 கையை பிடிச்சிக்கினா எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம். நம்ம அதை 2 பேரையும் என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களும் சரி, சில பேர் சரி, நம்மளை பார்த்து கையெடுத்து ஐயா வணக்கம். நான் சொல்கிறேன், கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, வெளியே இருக்கிற அநேகரும் பார்த்து சொல்கிறாங்க, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். அப்படியே தலை வணங்கி சொல்கிறாங்க, ஐயா வணக்கம்ன்றாங்க. நான் பார்ப்பேன், வசதியிலையும் பெரிய ஆள், பலத்திலையும் பெரிய ஆள், சொசைட்டிலையும் பெரிய ஆள், போஸ்ட் பதவியிலையும் பெரிய ஆள். இந்த மனுஷன் என்னை பார்த்து தலை வணங்குறாருனா எனக்குள்ள இருக்கிற ஒரு தீபம், அந்த தீபம் பிரதிபலிக்கும் போதுதான் ராஜாக்களும் பிரபுக்களும் உன்னிடத்தில் வருவார்கள். நீ தீபம், ஆண்டவர் உன்னை ஒளியாய் வைச்சிருக்கிறார், உன்னை இருளாய் இல்லை. அதனால என்னுடைய அரசாங்கத்தில் இருள் என்றது ஒன்று இல்லை, வெளிச்சம் மாத்திரமே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீர்மானிங்க. My government is a heaven. It's not lockdown. அது லாக்டவுனே ஆகாது. வியாதி இல்லை. 2வது, பயந்தவனுக்கும் தள்ளப்பட்டவனுக்கும் சிறுமைப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கு என் கவர்மெண்ட் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். ஆமென். 3வது, ஒளிய பானையை போட்டு மறைக்காம அதை ஒச்சிடு, அதை ஒச்சிடு. இன்னைக்கு நீ இந்த ஆராதனையில் அது போகும்போது அதை ஒச்சிட்டாண்டவரே பானையை. நான் இதுக்கு மேலேயே அந்த பானையில் நான் மோரும் தண்ணியும் தயிரும் சேர்த்து வைக்க மாட்டேன். அது என் வாழ்க்கையில் எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை மறைக்கிற பானையை எனக்கு வேண்டாப்பா, நான் ஒளியாக எழும்பணும். ஆமென்னு சொல்லுங்க.
நான் பிரகாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரகாசிக்கணும். எனக்குள்ள இருக்கிற பிரகாசம், அந்த பானையை நான் உடைக்கிறேன். ரீமானா தூரா ஷாக்கா ராந்தூரா லேலா ஹந்துரானாமா தி ஆந்திரி நிமி ஹந்துலா. அந்த பானையை நான் உடைக்கிறேன், பானையை நான் உடைக்கிறேன். வீணான பெருமைகள் எனக்கு இல்லப்பா. சொல்லுங்க, வீணான பெருமைகள் எனக்கு வேண்டாம், அகங்காரங்கள் எனக்கு வேண்டாம், நான் என்றது வேண்டாம், கோபம் எனக்கு வேண்டாம், யார் மேலேயும் வஞ்சன்ஸ் எனக்கு வேண்டாம், பகை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே நான் உடைக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியரங்கமா. சொல்லுங்க, வெளிச்சம் வெளியரங்கமா. ஆண்டவரே நீ பிரகாசிக்க சொன்னீங்க, பிரகாசிக்கிற மெய்யான தெய்வம்ப்பா. என் முகம் பிரகாசிக்கணும், என் சரீரம் பிரகாசிக்கணும், என் வீட்டில் நான் பிரகாசமா இருக்கணும், என் சபையில நான் பிரகாசமா இருக்கணும், என் ஸ்ட்ரீட்ல நான் பிரகாசமா இருக்கணும், ப்ராஸ்பரிட்டியில நான் பிரகாசமா இருக்கணும், தொழில நான் பிரகாசமா இருக்கணும், சரீர சுகத்துல நான் பிரகாசமா இருக்கணும், வாழ்க்கையில நான் பிரகாசமா இருக்கணும். எங்கேயுமே இருள் என்னை தொடக்கூடாது. எந்த பானை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். இந்த மெய்யான ஒளி கர்த்தரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, கர்த்தரை முழு உள்ளத்தோடு துதிக்கிறேன்ப்பா. இந்த துதியானது எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் ஆண்டவர் மீதியானவர்களை மேற்கொள்ளக்கூடிய பலனாய் மாறட்டும். தகப்பனுடைய பிரசன்னத்தில் நான் விட்டு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமே. நல்லா கையை தட்டி, பானையை உடைச்சுங்கெல்லாம் நல்லா கையை தட்டுங்க. பானையை வச்சுன்னுங்கிறங்களா, நீ கையும் தட்டாத ஒன்றும் தட்டாது. பானையை நான் வச்சுட்டேன் ஆண்டவரே, என் கை ஃப்ரீயா இருக்கு, என் கையில பானை இல்லை, என் கையில எதுவும் இல்லை பாரு. ஐ எம் ஃப்ரீ மேன், ஐ எம் ஃப்ரீ 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 ஃப்ரீ. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் 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 பிரேக் பண்ணிட்டேன், நான் பிரேக் பண்ணிட்டேன், நான் பிரேக் பண்ணிட்டேன். ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.